என் அன்பான பிள்ளையே, இந்த பழனி முருகன் உன் கண்களில் பட்டுவிட்டேன். இனிமேல் உனக்கு நல்ல நேரம்தான். நான் கூறுவதை கண்களை மூடி முழுமையாக கேள். இப்போது நீ அமைதியாக உட்கார்ந்து கொண்டு, என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் யாரிடமும் பேசாமல் தனியாக இருக்க வேண்டும் போல தோன்றியிருக்கலாம். பல இரவுகளில் தூக்கம் வராமல் மேலே பார்த்தபடி அமைதியாக கண்ணீர் விட்டிருக்கலாம். உன் மனதில் இருக்கும் வலியை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, இந்த உலகமே உன்னை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ சிரித்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ அழுதாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ நம்பிக்கை இழந்து உடைந்து போன நேரத்திலும் கூட நான் உன் கையை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு காயத்தையும் நான் பார்த்தேன். யாரும் பார்க்காத உன் போராட்டங்களை நான் பார்த்தேன். வெளியே சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் உடைந்து கிடந்த உன் மனசை நான் அறிவேன். அதனால் தான் இன்று உன்னிடம் நான் சொல்கிறேன், சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை. உண்மையில் சொன்னால் உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயம் இன்னும் தொடங்கவே இல்லை. இன்று நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் நாளை உன்னை பெரிய மனிதனாக மாற்றப் போகும் பயிற்சிகள். மழை பெய்யாமல் விதை முளைக்காது. அதுபோல கஷ்டமில்லாமல் மனிதன் வலிமையாவதில்லை. நீ சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை கீழே தள்ள வரவில்லை, இன்னும் உயரமாக நிற்க கற்றுக் கொடுக்க வந்தது. ஆகையால் தோல்வியை பார்த்து பயப்படாதே. தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது வெற்றிக்கு முன்வரும் ஒரு பாடம் மட்டுமே. பல முறை என்னால் முடியாது என்று நீ உன்னையே சந்தேகப்பட்டாய். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து உன் வாழ்க்கையை குறைத்து எண்ணினாய். நான் மட்டும் ஏன் இப்படி என்று மனதில் ஏங்கினாய். ஆனால் என் பிள்ளையே, ஒவ்வொரு உயிருக்கும் நான் எழுதி வைத்திருக்கும் நேரம் வேறு. சூரியன் காலை உதயமாகிறான், சந்திரன் இரவில் உதயமாகிறான். அதனால் யாரும் குறைவானவர்கள் ஆகிவிடுவதில்லை. அதுபோல உன் நேரமும் வரும். இன்று அமைதியாக இருக்கும் உன் வாழ்க்கை நாளை பலருக்கு உத்வேகமாக மாறும். நீ இப்போது அனுபவிக்கும் வழிகள் நாளை மற்றவர்களுக்கு வழிகாட்டும் கதையாக மாறும். அதனால் பொறுமையை இழக்காதே. சில நேரங்களில் நான் உன்னை காத்திருக்க வைப்பேன். அது உன்னை மறந்ததால் அல்ல, உனக்கு சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதத்தை கொடுக்கவே. என் காலம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறாக இருக்காது. என் பிள்ளையே, உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து மனதை உடைக்காதே. எல்லோரும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வரமாட்டார்கள். சிலர் உன்னை சிரிக்க வைப்பார்கள், சிலர் உன்னை அழவைத்து பாடம் கற்றுத் தருவார்கள். ஆனால் யார் வந்தாலும் யார் சென்றாலும் நான் மட்டும் எப்போதும் உன்னுடன் இருப்பவன். நீ என்னை மறந்த நேரங்களிலும் கூட நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருந்தேன். உனக்கே தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காத்தேன். நீ செல்லக்கூடாத பாதைகளிலிருந்து உன்னை திருப்பினேன். இன்று நீ இழந்ததை நினைத்து வருந்துகிறாய். ஆனால் நாளை நான் தரப்போகும் வாழ்க்கை பார்த்து, அந்த நேரத்தில் நடந்தது நல்லதற்காகத்தான் என்று நீயே உணர்வாய். வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படும், சில கனவுகள் உடையும், சில மனிதர்கள் தூரம் போவார்கள். அது எல்லாம் உன்னை தண்டிக்கல்ல, அதைவிட சிறந்த ஒன்றுக்கு நான் உன்னை தயார் செய்வதற்காக. ஆகையால் இப்போது நடப்பதையெல்லாம் பார்த்து மனதை உடைக்காதே. நீ இழந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலாக அதைவிட சிறந்ததை நான் வைத்திருக்கிறேன். இன்று உன்னை கேலி செய்பவர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து வியப்பார்கள். இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன் பெயரை சொல்லி பெருமை பேசுவார்கள். ஆனால் அந்த நாளை பார்க்கும் வரை நீ நம்பிக்கையை விடக்கூடாது. உன் மனசு நல்லதாக இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய். உலகம் சில நேரங்களில் நல்ல மனசை பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் அதற்காக நீ உன் நல்ல தன்மையை மாற்றாதே. நல்ல மனசுக்கு நான் ஒருபோதும் கஷ்டத்தை நிரந்தரமாக விடமாட்டேன். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். அந்த கண்ணீரை வீணாக்க மாட்டேன். ஒரு நாள் அதே கண்கள் சந்தோஷத்தால் கண்ணீர் விடும் அளவுக்கு உன்னை உயர்த்துவேன். என் பிள்ளையே, பயப்படாதே. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யோசிச்சு உடைந்து போகாதே. நாளை என்ன நடக்கும் என்று நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன் நாளைய பாதையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இருட்டான சாலையில் நடக்கும்போது முழு பாதையும் தெரியாது. ஆனால் ஒரு சிறிய வெளிச்சம் போதும் முன்னேற. அதுபோல உன் வாழ்க்கையிலும் முழு பதில் இப்போது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இருந்தால் நீ சரியான இடத்தை அடைவாய். ஆகையால் இப்போது கைவிடாதே. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் நடந்து செல்.
நீ நினைப்பதை விட அதிகமான சக்தி உன் உள்ளத்தில் இருக்கிறது. நீ பலவீனமானவன் அல்ல. இந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கி இன்னும் நிற்கிறாய் என்றால் அதுவே உன் வலிமைக்கு சாட்சி. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. உன் பாதை தனி, உன் ஆசீர்வாதம் தனி, உன் இலக்கு தனி. நான் உன்னை சாதாரணமாக படைக்கவில்லை. ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த காரணம் நிறைவேறும் வரை உன் வாழ்க்கை தோற்காது. ஆகையால் என் பிள்ளையே, இன்று மனதை உறுதியாக வைத்துக்கொள். கண்ணீர் வந்தாலும் முன்னேறு. தோல்வி வந்தாலும் முயற்சி செய். உலகம் எதிராக நின்றாலும் உன்னை நீ நம்பு. ஏனெனில் உன் பின்னால் பழனி, ஆண்டவரின் அருள் நிற்கிறது. என் வேல் உன் பயத்தை வெட்டும். என் மயில் உன் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரும். நீ ஒரு அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வை. மீதியுள்ள பாதையை நான் நடத்தி வைப்பேன். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, அந்த கஷ்டங்கள் இல்லையெனில் நான் இவ்வளவு வலிமையான மனிதனாக மாறியிருக்க மாட்டேன் என்று சொல்வாய். அந்த நாள் நிச்சயம் வரும். அதுவரை சோர்ந்து போகாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கை இன்னும் எழுதி கொண்டிருக்கும் ஒரு அழகான காவியம்.